கூட்டணிக்காக உங்க கட்சி பல விஷயங்கள்ல சமரசம் செஞ்சுக்கிறதா விசிக மேல முன்வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? கூட்டணின்னா பல சமரசங்கள் உண்டுதான். குறிப்பாக இடதுசாரி கட்சிகளுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இங்கேயும் சரி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அவர்கள் இடம்பெறுகிறார் என்றால் அது ஒரு சமரசத்தின் அடிப்படையில் தான். ஆனால் அதற்காக அவர்கள் கொள்கையை முழுக்க கைவிட்டு விட்டார்கள் என்று அர்த்தமில்லை. அதுபோல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி ஏன் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்றால், இங்கே தமிழ்நாட்டை அதனுடைய ஒரு 2000 ஆண்டு கால ஒரு தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாமே தமிழ் பண்பாட்டுடைய ஒரு தனித்துவத்தோடு சேர்ந்தது தான். அப்போ அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் அச்சுறுத்தலும் ஆபத்தும் இன்றைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு, மனுவாத கொள்கை, இதெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு நேர் எதிரானவை. எனவே அது இடையில ஏற்படுத்திய சீரழிவுகளையோ பின்னடைந்த நிலைகளையோ நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற முக்கியமான ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அதில் சில சமரசங்களை நாங்கள் செய்து கொள்வது தவிர்க்க இயலாது.